பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி. தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரியில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 39.49%, இடைத்தேர்தலில் 42.92% வாக்குகளும் பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ஐந்தாம் கட்டமாக 51 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு. நான்கு மாநிலங்களில் கனமழையுடன் வெள்ளப்பெருக்கு, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரிப்பு. பிரதமர் சென்ற ஹெலிகாப்டரை சோதனை செய்த அதிகாரி பணியிடை நீக்கம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட், மும்பை தில்லி அணிகள் மோதல். விரிவான செய்திகள். 17வது மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட 95 தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அசாம், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த மாநிலங்களில் மொத்தம் உள்ள 97 தொகுதிகளில் தமிழகத்தின் வேலூர் தொகுதியிலும், திரிபுரா மாநிலம் திரிபுரா கிழக்கு தொகுதியிலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்தில் 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மட்டுமின்றி 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 1500க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் 822 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 15 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் தேர்தலில் கர்நாடகாவின் தும்கூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி, சுஷில்குமார் ஷிண்டே, நடிகை ஹேமா மாலினி, நடிகர் ராஜ் பாப்பர் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாவர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிகாலை முதலே தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்த தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் தலைவர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்களது தொகுதிகளில் வாக்களித்து வருகின்றனர். திரைப்பட நடிகர்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவைச் சேர்ந்தவர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு வசதியாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே தேர்தல் ஆணையம் அறிவித்த 11 ஆவணங்களில் எந்தவொரு ஆவணத்தையும் எடுத்து வராத ஒரு வாக்காளரை ஆவணத்துடன் வந்து வாக்களிக்குமாறு வாக்குச்சாவடி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். தேர்தல் ஆணையம் 11 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்களா? அதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்லையா? எடுத்தாரு, அது மறந்து கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு எடுத்துட்டு. சென்னையில் கைக்குழந்தையுடன் வந்து முதல் முறையாக வாக்களிப்பதாக வாக்காளர் ஒருவர் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆர்வத்தோட தானே வந்து போட்டுட்டு போயிருக்கோம், பார்க்கலாம். சென்னையில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு வசதி மூலம் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது வாக்கை செலுத்தினார். இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ, பிற்பகல் 1 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 39.49% வாக்குகளும், இடைத்தேர்தலில் 42.92% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக
அதிகபட்சமாக நாமக்கல் தொகுதியில் 41.56% வாக்குகள் பதிவானதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை வாக்குச்சாவடியில் வாக்குகள் அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை எந்த முறைகேடு குறித்த புகாரும் தமக்கு வரவில்லை என்றும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்கு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் பழுதானதை அடுத்து சிறிது நேரம் வாக்குப்பதிவு தடைப்பட்டாலும் இயந்திரங்கள் உடனடியாக மாற்றப்பட்டு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதேபோல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சற்று முன்வரை 45% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வாக்களித்தனர். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவைத் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் வாக்களித்தார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமம் காவேரி உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனம் மக்களவைத் தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். நெல்லை மாவட்டம் கலிங்கம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது வாக்கை பதிவு செய்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்குகளை செலுத்தினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் தனது வாக்கை செலுத்தினார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னை சிஐடி நகரில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் வாக்களித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா சென்னை டி நகரில் தனது வாக்கை பதிவு செய்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் சென்னை ஆதம்பாக்கத்தில் வாக்களித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்தார். அமமுக கட்சி இணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியிலும் தனது வாக்குகளை செலுத்தினர். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூரில் தனது வாக்கை செலுத்தினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தலைமைச் செயலகம் அருகே உள்ள வாக்குச்சாவடியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியும் முதலமைச்சர் வி நாராயணசாமி புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியிலும் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சருமான என் ரங்கசாமி புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கதிர்காமத்திலும் தனது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மக்களவைத் தொகுதிகளில் அமைச்சர்கள், வேட்பாளர்கள் மற்றும் திரையுலகத்தினர் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்களித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தனது வாக்கினை சேலம் குகை பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பதிவு செய்தார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குன்னம்பாளையம் வாக்குச்சாவடியில் மாநில அமைச்சர் செங்கோட்டையன் வாக்களித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஓரடியம்புலத்தில் மாநில அமைச்சர் OS மணியன் வாக்களித்தார். தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மன்னார்குடியில் மாநில அமைச்சர் R. காமராஜ் வாக்களித்தார். விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் மாநில அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி வாக்களித்தார். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகனும் சிவகங்கை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான கார்த்தி சிதம்பரம் கண்டனூர் தொகுதியில் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியின் வேட்பாளருமான கனிமொழி தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூரில் வாக்களித்தார். நெல்லை மாவட்டம் கரிசல்பட்டியில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் வாக்களித்தார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் A. கணேசமூர்த்தி ஈரோட்டில் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அத்தொகுதியில் வாக்களித்தார். நடிகர் ரஜினிகாந்த் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்தார். பல திரைப்பட நடிகர்கள் தலைநகர் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் எமது செய்தியாளர் I. விஜயன் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மக்களவைத் தொகுதிகளில் உள்ள எமது செய்தியாளர்கள் வழங்கும் கூடுதல் செய்திகள். இந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உடல் ஊனமுற்றோருக்காக 4 சக்கர வண்டிகளில் அரசு ஊழியர்களே அவர்களை, அதாவது இந்த SIT கல்லூரியினுடைய நுழைவாயிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு எந்த வரிசையில் இல்லாமல் அவர்கள் வாக்களித்த பின்பு திரும்பி அவர்கள் பத்திரமாக அழைத்து செல்லப்பட்டு நேரடியாக காண முடிந்தது. இந்த தேர்தலில் அது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. முதல்லாம் தேர்தலில் அதாவது அந்த கட்சியை சேர்ந்த முகவர்களை அவர்கள் அழைத்து கொண்டு வந்து வாக்களித்து செல்வார்கள். இந்த முறை அது தவிர்த்து அவர்களை அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அது சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 4 சக்கர வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு அவர்கள் பத்திரமாக அதாவது தங்களுடைய வாக்கை செலுத்திய பின்பு திரும்பி அழைத்து செல்லப்பட்டு நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வாக்குச்சாவடியில் முதன்முறையாக வாக்கு செலுத்துபவர்களும் வயதானவர்களும் வந்து வாக்கு செலுத்துவதை நம்மால் பார்க்க முடிந்தது. 17வது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் மிகுந்த விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு திருவிழாவில் பங்கேற்பதைப் போல இது ஜனநாயக திருவிழா என்பதால் அனைத்து தரப்பு வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்றபடி வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் 3288 வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவிற்காக அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 243 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு பதட்டமானவை கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடிகள் போதிய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. தருமபுரி மக்களவை தொகுதியில் இன்று காலை 7 மணி முதல் பரபரப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தருமபுரி, பென்னாகரம், பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 5 தொகுதிகளிலும் சேலம் மாவட்டத்தைச் சார்ந்த மேட்டூர் தொகுதியிலும் பரபரப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடைபெற்று வருகிறது. தருமபுரி மக்களவை தொகுதியில் 1 மணி நிலவரப்படி 40% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் ரொம்ப தீவிரமாக இங்கே புதுச்சேரியில் நடந்துட்டுருக்கு. காலையில் 7 மணிலேருந்து இப்போ வரைக்குமே எல்லா மக்களும் எல்லா தரப்பினரும் இங்கே ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. 18 வயசுலேருந்து 95 வயசு வரைக்குமே ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வெயில் கடுமையாக இருந்தாலும் அந்த வெயிலை கூட பார்க்காம இங்கே ஓட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓட் பண்ணுறது மக்களுடைய கடமை அப்படின்றத இங்கே எல்லாருமே நிரூபிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே எந்த பதட்டமான சூழ்நிலையும் இல்லை, ரொம்ப அமைதியான முறையில் இங்கே ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா தரப்பினரும் ரொம்ப ஹாப்பியாக ஓட் பண்ணுறாங்க. அதுவும் முதல் முறையாக ஓட் ஜெனரேஷன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. விருதுநகர் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி மற்றும் விருதுநகர் ஆகிய 6 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இந்த 6 சட்டசபை தொகுதிகளிலும் 14,80,600 வாக்காளர்கள் உள்ளனர்.
1674 வாக்குப்பதிவு மையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று காலை 9 மணிக்கு திருத்தங்கல் கலைமகள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 305 வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களும் எளிதாக வாக்களிக்கவும் முதியோர்களும் எளிதாக வாக்களிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி வாக்குப்பதிவு மிக அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. மக்களவை தொகுதியில் 14,25,401 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 1595 வாக்குச்சாவடிகளில் இன்று காலை முதல் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று சில வாக்குச்சாவடிகளில் இன்று காலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் விவிபேட் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. குறிப்பாக வல்லநாட்டில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அங்கு சுமார் 1.5 மணி நேரம் காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. அதேபோல் தூத்துக்குடியில் உள்ள சாமுவேல்புரம் ஆட்டோ காலனி மற்றும் ஆழ்வார்தோப்பு ஆகிய பகுதி உள்ளிட்ட மொத்தம் 39 வாக்குச்சாவடிகளில் இன்று காலை சில நிமிடங்கள் காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சில இடங்களில் உடனடியாக சரி செய்யப்பட்டன. சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அகற்றப்பட்டு வேறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அநேகமாக மாவட்டத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே குழும தொடங்கிவிட்டன. சென்ற தேர்தலை விட இத்தேர்தலில் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை காண முடிந்தது. ஒரு சில வாக்குப்பதிவு மையங்களில் மின்னணு இயந்திரங்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டாலும் அவை சரி செய்யப்பட்டன. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, தச்சமலை போன்ற இடங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 11 மணி நிலவரப்படி சுமார் 18.64% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க துவங்கியுள்ளனர். சென்ற தேர்தலில் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை விட வாக்குப்பதிவு சதவீதத்தை விட இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என குமரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரசாத் வடநேரே தெரிவித்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 7 வாக்குச்சாவடிகளில் காலை 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. மயிலாடுதுறை, தருமபுரம், திருவிழந்தூர், பட்டவர்த்தி, அன்னவாசல், திருவாலங்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறுகள் கண்டறியப்பட்டன. இதை சரி செய்வதற்கான கால அவகாசம் அதிகமானதால் வாக்குப்பதிவு தாமதமானது. நீண்ட வரிசையில் நின்றிருந்த வாக்காளர்கள் அங்குள்ள வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியதால் கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே நடைபெற்றது. ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 10 வாக்குச்சாவடிகளிலும் சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட 20 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் கருவிகளில் கோளாறு ஏற்பட்டு அதிகாரிகள் அதனை சரி செய்தனர். எனினும் வாக்குப்பதிவு இந்த 2 தொகுதிகளிலும் தொடக்கத்தில் சற்று மந்தமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற இடங்களில் 305 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 525 வாக்கு ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களும் பழுதடைந்தது கண்டறியப்பட்டு உடனடியாக மாற்றி எந்திரங்கள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தங்கு தடையின்றி நடைபெற்று வருகிறது. பதினேழாவது மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 7 மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்குவங்கம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள மொத்தம் 51 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. பீகாரில் 5 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள்,
ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதிகள், ராஜஸ்தானில் 12 தொகுதிகள் என மொத்தம் 51 தொகுதிகளுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இந்த வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாள் என்றும் 51 தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காலை 5 மணி முதலே 4 மாட வீதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. 4 மாட வீதிகளில் உள்ள கட்டிடங்களின் மேலிருந்து மக்கள் இந்த தேர் திருவிழாவை கண்டுகளித்தனர். இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு 444 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி, இந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் செல்லாதவை என்றும் மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்படி அருணாச்சல பிரதேசம் கிழக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 வாக்குச்சாவடிகளிலும், அருணாச்சல பிரதேசம் மேற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 13 வாக்குச்சாவடிகளிலும் காலை 6 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் அருணாச்சல பிரதேசத்தின் 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. வடக்கு குஜராத் மற்றும் சௌராஷ்டிரா பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இடி தாக்கியதாலும் மரங்கள் சாய்ந்ததாலும் பலர் உயிரிழந்ததாக குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த மழை காரணமாக ஜல்வார், ஜெய்ப்பூர், உதய்பூர், பாரன் ஆகிய இடங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது என்று அம்மாநில மீட்புப் பணித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழையில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழையில் சிக்கி 3 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய அதிகாரிகள், இந்தியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் அருகே பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நக்சல் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர். தௌலிகர்கரா கிராமம் அருகே நக்சல் ஒழிப்பு பாதுகாப்பு படையினர் நேற்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு மறைந்திருந்த நக்சல் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து எதிர்த்தாக்குதல் நடத்திய பாதுகாப்பு படையினர் அங்கு மறைந்திருந்த 2 நக்சல் தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். இருவரும் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிஜேபி எம்எல்ஏ கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதனிடையே சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்தகான் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதி அருகே நக்சல் தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். எனினும் இந்த தாக்குதலில் யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து பாதுகாப்பு அங்கு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். பிரதமர் மோடி சென்ற ஹெலிகாப்டரை சோதனை செய்த அதிகாரியை தேர்தல் ஆணையம் இடைக்கால பணி நீக்கம் செய்தது. ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் சென்றிருந்தார். அப்போது அங்கிருந்த தேர்தல் பார்வையாளரான முகமது மோசின் என்ற IAS அதிகாரி ஹெலிகாப்டரை சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. பின்னர் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி சோதனை மேற்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் அவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டார்.
உச்சநீதிமன்ற ஆணைப்படி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று PM நரேந்திர மோடி என்ற திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக முழுமையாக பார்த்தனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர். இதையடுத்து தேர்தல் ஆணையம் இந்த படத்தை திரையிட தடை விதித்தது. அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் படத்தை முழுமையாக பார்த்த பிறகு தேர்தல் ஆணையம் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்தியது. இதனையடுத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று அத்திரைப்படத்தை ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க உள்ளனர். ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளுடன் விமான போக்குவரத்து செயலாளர் சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். நிதிச்சுமை காரணமாக தனது விமான சேவையை ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள விமான போக்குவரத்து துறை இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் வங்கி தொடர்பான விவகாரங்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பயணிகளுக்கு விமான கட்டணத்தை திருப்பிச் செலுத்துவது, மாற்று ஏற்பாடுகள் செய்வது குறித்து விமான போக்குவரத்து துறை ஆலோசித்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவானின் கிழக்கு பகுதியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இதனால் அங்கு கட்டடங்கள் பலத்த சேதமடைந்தன. தைவானின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஹுவாலியன் தீவுகளில் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் காரணமாக 115 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் தாய்பேயில் கட்டடங்கள் கடுமையாக குலுங்கின. ஒரு சில இடங்களில் சிறிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாகவும், எனினும் பெரிய அளவில் சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்திய விமானப்படை விமானிகளின் பயிற்சிக்காக HAL நிறுவனத்தால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட விமான பரிசோதனை மீண்டும் நடைபெற்றுள்ளது. 2016ஆம் ஆண்டு நடந்த பரிசோதனையின் போது இந்த விமானம் சில பிரச்சினைகளை சந்தித்ததால் மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது என்று HAL செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காற்றின் வேகம் உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக HAL ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவு HAL தலைவர் R. மாதவன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதற் செயற்கைக்கோளான ராவணா 1 அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்திலிருந்து நாசாவின் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. சுமார் 1.5 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் 1.5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிகிறது. ஜப்பானில் உள்ள யூஷு தொழில்நுட்ப ஆராய்ச்சி கூடத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியதன் மூலம் செயற்கைக்கோள் நாடுகளின் பட்டியலில் இலங்கை தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. இனி உலகச் செய்திகள். அடிக்கடி வன்முறை சம்பவங்கள் நடக்கும் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த 14 பேரை கட்டாயமாக கீழே இறக்கி அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றனர். கராச்சியிலிருந்து குவாதர் என்ற இடத்திற்கு அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சுமார் 20 பேர் அந்த பேருந்தை நடு வழியில் தடுத்து நிறுத்தி அதில் பயணம் செய்த 16 பேரை நடு ரோட்டில் இறக்கிவிட்டு அவர்களின் அடையாள அட்டைகளை சோதனையிட்டனர். பின்னர் இருவரை தவிர மற்ற 14 பேரையும் சுட்டுக் கொன்றனர். உயிர் தப்பிய இருவரும் அருகில் உள்ள சோதனைச் சாவடியில் தஞ்சம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன, சுட்டவர்கள் யார் என்பது தெரியவில்லை. உயிரிழந்தவர்கள் யார் என்பதையும் கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த வாரத்தில் குவேட்டா நகரில் இதேபோல் 12 பேரை IS தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து போர்ச்சுகல் நாட்டின் தீ விபத்துக்குள்ளானதில் 29 பேர் உயிரிழந்தனர். அந்த பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து மலையடிவாரத்தில் உள்ள வீட்டின் மீது இடிந்து பின் நின்றது. இந்த விபத்து பற்றி அறிந்ததும் போர்ச்சுகல் பிரதமர் அன்டோனியா கோஸ்டா உடனடியாக ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார். இந்த விபத்தில் 17 பெண்களும் 11 ஆண்களும் உயிரிழந்ததாக விபத்து நடந்த சாந்தா குரூஸ் நகர மேயர் பிலிப்பி சூச்சா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமராக பெஞ்சமின் நெத்தன்யாகு 5வது முறையாக பதவியேற்க உள்ளார்.
அவரை பிரதமராக நியமிக்கும் கடிதத்தை அந்நாட்டின் அதிபர் ரிவ்லின் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு வழங்கியுள்ளார். கடந்த வாரம் நடந்த இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் 120 உறுப்பினர்களில் 65 பேர் நெத்தன்யாகுவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக அதிபர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா புதிய ரக ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாகவும் சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளுடன் அந்த ஏவுகணை செலுத்தப்பட்டதை அந்நாட்டின் தலைவர் கிம் ஜோங் உன் பார்வையிட்டதாகவும் வடகொரிய செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. அணு ஆயுத சோதனை நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் அதிபர் கிம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பின் நடத்தப்பட்ட முதலாவது வடகொரிய சோதனை இதுவாகும். இந்த சோதனை ஏவுகணை தொடர்புடையதல்ல என்றும் ஏவுகணையாக இருக்குமானால் அது தங்கள் ரேடாரில் பதிவாகி இருக்கும் என்றும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 8 மணிக்கு தில்லியில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணியும் தில்லி அணியும் மோதுகின்றன. முன்னதாக ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வெற்றி கொண்டது. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் விளையாட தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக டூப்ளஸில் 45 ரன்னும் வாட்சன் 31 ரன்னும் எடுத்தனர். இதனை அடுத்து 133 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய ஹைதராபாத் அணி 16.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 137 ரன்களை எடுத்தது. இதனால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட 11 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 39.49%, இடைத்தேர்தலில் 42.92% வாக்குகளும் பதிவு. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு, அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. ஐந்தாம் கட்டமாக 51 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தல். வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு. நான்கு மாநிலங்களில் கனமழையுடன் வெள்ளப்பெருக்கு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரிப்பு. பிரதமர் சென்ற ஹெலிகாப்டரை சோதனை செய்த அதிகாரி பணியிடை நீக்கம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. IPL கிரிக்கெட், மும்பை தில்லி அணிகள் மோதல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.